வந்ததுலேருந்து எனக்கு தொடர்ந்து ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுக்குற பத்திரிகை உடைய நண்பர்களுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு ஒரு வீக் டே, அந்த பிகினிங் டேல எல்லாருடைய வேலைகளும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச், அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போய் நம்மளோட சப்போர்ட் அண்ட் நம்மளோட விஷஸ் இல்லை நம்மளுடைய ப்ரெசன்ஸ் அங்கே கண்டிப்பாக எல்லாரும் பிஸி. இந்த நாட்டில் பிஸியாக இல்லாத ஆட்களே கிடையாது. அப்படி அந்த பிஸி டைம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படி அந்த டைமை ஒதுக்கி இங்கே வந்து இந்த ஆடியோ லான்ச்சை அட்டென்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இதை நீங்களே நல்லா கை தட்டுக்கோங்க. எனக்கு பாதி பேர் தூங்குறீங்களான்னு கூட தெரியல. அப்புறம் மேடையில் வந்திருக்கும் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து முரளி சார், மன்னன் சார், எஸ்ஆர் பிரபு சார் அண்ட் சிவி குமார் சார், இவங்கெல்லாம் வந்து ஆன் டேட்டில் எவ்வளோ பிஸியான பீப்புள் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட ஃபிலிம் பேஸ்னா அவ்வளோ பிஸி ஷெடியூலில் கூப்பிட்டதுக்காக ஒருத்தர் பாம்பே போகிறது நிறுத்திட்டு, இன்னொருத்தர் அவர் ஷூட்டுக்கு போகிறது நிறுத்திட்டு, இதெல்லாம் நிறுத்திட்டு இங்கே வந்து ஒரு டீம் சப்போர்ட் பண்ணோம். அந்த டீம் புது டீம். அப்படிப்பட்ட அந்த டீமை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி காலையில் வந்து இந்த லான்ச், ஏன்னா ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச் ரொம்ப முக்கியம். பத்திரிகை நண்பர்களுக்கு தான் நிறைய தெரியும். ஏன்னா 2 விதத்தில் ஒரு படம் ப்ரொமோட் ஆகணும்னா இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டென்ட் ஓரியன்டான பீப்புள் இங்கே இருக்கணும். அந்த கண்டென்ட் கிடைச்சா தான் உங்களால் எங்களுக்கு மேஜர் லெவலில் சப்போர்ட் பண்ண முடியும். இல்லாட்டி அதோட மைலேஜ் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுன்றது உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ அதை மனதில் கொண்டு இன்னைக்கு 2 நாளாக நாங்கள் கால் பண்ணி கூப்பிட்டு வந்த பாலாஜி முருகதாஸ், அசீம், ராஜு மற்றும் இப்போ தமிழ் சினிமாவில் புதுசாக வேற துறையில் கொடிகட்டி பிறந்த எனது அருமை நண்பர் திரு அருணானந்தன் சார், விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் விஷன் சினிமா இப்போ அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு என்னையோட பயங்கர பேஷனேட்டான ப்ரொடியூசர். அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அருணானந்தன் சார் அவரும் ஒரு புது வளர்ந்து வரும் ஒரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு ப்ரொடியூசர். ஸோ இவங்க எல்லாரும் அவங்களோட பிஸி டைமில் வந்து இந்த ஷோவை நடத்தி கொடுத்ததுக்கு மற்றும் தேங்க்ஸ். ஸோ காதல் கண்டிஷன் சப்ளை, நிதின் சத்யா, இது 2 உருவான கதை வந்து எப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து ஒரு டாக் என்னன்னா, நாங்கள் இந்த படம் வந்து லேட்டாக கொரோனா பீரியடில் லேட் ஆகிடுச்சு, பொருளாதார சிக்கல் அது இதெல்லாம். ஆக்சுவலாக நிதின் சத்யா எனக்கு இந்த படம் இவங்க பேஸ் ஆஃப் ஸ்டார்ட் எனக்கு தெரியாது. பட் ஆரம்பிச்சு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது நிதின் பிரதரோட அண்ணன் வந்து இந்த படத்துக்கெல்லாம் முன்னாடி படமே பேசிட்டு இருந்தோம். ஜர்கண்டின்னு அவரோட சாரி லாக்அப் ஜர்கண்டி லாக்அப்பே பேசிட்டு இருந்த படம் தான். நிதினுக்கும் எனக்கும் வந்து பயங்கரமான மேட்ச். அது எங்க 2 பேருக்கும் வந்து பயங்கரமான கோயின்சிடன்ஸ். ஐ மீன் கோஆர்டினேஷன் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த வேல அவரோட வீக்னஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. அது எப்படி இருக்கும்னா, உள்ளத்தை அளித்தா கார்த்திக் கவுண்டமணி மாதிரி இன்னைக்கு ஷூட்டிங் வந்து அப்படியே அவர் ஒரு மாதிரி இருக்கேன் பண்ணுவோம், ஷூட்டிங் தானே பண்ணிடுவோம் அப்படின்னு. முதல்ல அந்த ப்ராஜெக்ட் நான் வரவே இல்லை. எனக்கும் ஒரு பெரிய ஐடியாவும் இல்லை. நிதினுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது மட்டும்தான் உண்மையிலேயே பேஸான தாட்டு. ஆனா அவரு அந்த படத்தை நடத்தி முடிக்கணும்னு ஓடுற ஓட்டம் வந்து எனக்கு